வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் தேட்டரில் வெளியாகி 25 நாள் ஆச்சு. இதனால் படக்குழு இந்த படத்துடைய 25 நாள் பிளாக் பஸ்டர் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படம் வெளியான 25 நாளில் மொத்தமாக 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த திரைப்படம். தனுஷ் கெரியர்லேயே அவரது படங்களை விட அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சில முக்கிய சாதனைகளை படைச்சிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேட்டரில் வெளியாகி தற்போது தங்கலானுக்கு இணையான டிக்கெட் புக்கிங்கில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக தங்கலானுக்கு இணையான டிக்கெட் புக்கிங் டிமாண்டி காலனி 2க்கும் கிடைச்சிருக்கு. இதனால டிமாண்டி காலனி 2 திரைப்படம் கலெக்ஷனில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி வெளியான 4 நாட்களில் இந்த திரைப்படம் 18லேருந்து 20 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. தங்கலான் திரைப்படமும் வசூலில் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கு. தங்கலான் திரைப்படம் பெண்ணிந்திய படமாக வெளியானதுனால இந்த திரைப்படம் வெளியான 3 நாட்களில் 53 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து சொன்னாங்க. ஸோ வெளியான 4 நாட்களில் இந்த திரைப்படம் மொத்தமாக 60 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தங்கலான் திரைப்படத்துடைய பட்ஜெட் 120 கோடி. ஸோ இந்த திரைப்படம் வசூலில் ஒரு 130 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. தங்கலான் திரைப்படம் சியான் விக்ரம் கெரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக தற்போது மாறி இருக்கு. மேலும் கோப்ரா தோல்விக்கு பிறகு நானும் கோப்ரா படத்துடைய இயக்குனரும் தற்போது கம்பேக் ஆயிருக்கும். அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சியான் விக்ரம் தங்கலான் படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகுன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மேலும் வேட்டையன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சை கூடிய சீக்கிரமாக சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் படக்குழு நடத்த திட்டம் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கங்கான் கூட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுறதுனால 2 படங்களுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. மேலும் 2024 பிக்கஸ்ட் கிளாஸாக இந்த கிளாஸ் தமிழ் சினிமாவில் இருக்க போது. இருந்தாலும் கங்கான் திரைப்படத்தோட பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறதுனால படத்துடைய ரிலீஸ் டேட்டை படக்குழு தள்ளி வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வேட்டையன் திரைப்படத்துக்கும் கங்கானுக்கு இணையாக பேணிந்த லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால வேட்டையன் கங்கான் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கங்குவான் படத்துடைய வசூலும் வேட்டையன் படத்துடைய வசூலும் அடிவாங்கும். இது கங்குவான் படக்குழுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் கங்குவான் படத்தை வேறொரு நாட்களுக்கு படக்குழு தள்ளி வைக்கவும் திட்டம் போட்டுறதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட வாய்ப்பு இருக்குது. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்தை படக்குழு வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி தீபாவளி. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி தற்போது தமிழ் சினிமாவில் எஸ்கே அவர்களுடைய அமரன் திரைப்படமும் ஜெயம் ரவி அவர்களுடைய பிரதர்ஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதனால விடாமுயற்சி படக்குழு விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதும் அதற்காக தற்போது இந்த படத்தோடைய இறுதிக்கட்ட பணிகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தீபாவளிக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பு விடாமுயற்சி படக்குழுக்கு கிடைச்சா படத்தை தீபாவளி அன்னைக்கு படக்குழு தரப்பில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்களாம். இதனால விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு தீபாவளியாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆனால் பிரதர்ஸ் மற்றும் அமரன் படத்துக்கு அது பின்னடைவாக போக வாய்ப்பு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாகி தற்போது பல சாதனைகளை முறியடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ட்ரெய்லர் வெளியான 2 நாட்களில் 41 மில்லியன் வியூஸ் பெற்று தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிவேக 41 மில்லியன் வியூஸ் பெற்ற ட்ரெய்லர் அப்படிங்கிற புதிய சாதனையாக படிச்சிருக்கு. மேலும் கோட் படக்குழு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட்டை கூடிய சீக்கிரமாக ரிவீல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நம்ம கிடைச்ச தகவல் படி இன்னும் ஓரிரு வாரங்களில் கோட் படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை ரிவீல் பண்ண போகிறாங்க. கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.